இவனுங்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. டெல்லியில பஜான்புரான்னு ஒரு இடத்துல ஒரு 6 வயசு குழந்தைய 3 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்காங்க. அந்த 3 பேர் வயசு சொன்னேன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாம் எதுக்கு இந்த நாட்டுல வாழ்றோம்னு நம்மளே சூசைட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி இருக்கு எல்லாமே. அந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற 10, 13, 14 வயசு பசங்க எல்லாம் சின்ன பசங்களா அவனுங்க. கேக்குறேன், இது அந்த பொண்ணு அந்த பசங்க எல்லாம் அந்த பொண்ணை மாடி கூட்டிட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. இந்த புள்ள வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சொல்லவும் கிடையாது அவங்க அம்மா. இந்த பொண்ணுக்கு ஃபுல்லா ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் இது எல்லாத்தையும் சொல்லிருக்கு. இது வெளில தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் 2 பேரண்ட்ஸ் அந்த அவங்க பையனை போலீஸ் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த ஒரு பேரண்ட் ஒப்படைக்கல, அந்த பையனை மறைச்சு வச்சிருக்காங்க. நான் என்னை கேட்டா கொண்டிருக்கணும், நீங்களே கொண்டிருக்கணும் பெத்தவங்களே. இது பரவாயில்ல, 2 பேர் போலீஸ் விட்ட வரையும் சரி. எனக்கு என்னன்னா, இவன் 10, 12 வயசு தாண்டா, ஆணு பெண்ணு இதெல்லாம் தெரியாம எல்லாரும் ஜாலியா சேர்ந்து விளையாடுற வயசு. அப்பவே இவனுக்கு இந்த தாட் வருதுன்னா இவனுக்கு அவ்வளவுதான் எஜுகேஷன். இவன் எதை பார்த்து வளர்றான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு எங்க போகுது நாடுன்றதே தெரியல. எனக்கு நீங்களே சொல்லுங்க, இவனுங்களை என்ன பண்ணலாம்? 9 வயது சிறுமி கர்ப்பமாகியிருக்காங்க. வேற யாரும் கற்பழிக்கப்படலை. கூட பிறந்த அண்ணனே அந்த பொண்ணை ரொம்ப நாளாக கற்பழிச்சிட்டு இருந்திருக்கான். தெரியாத பட்சத்தில் 8 மாதம் கர்ப்பமாகி அந்த பொண்ணு வயிறு வலியால் துடித்த பின்னாடி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் செக் பண்ண பின்னாடி தான் தெரிஞ்சிருக்கு இவங்க கர்ப்பமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ செக் பண்ணும்போது சொந்த அண்ணனே அந்த கர்ப்பத்துக்கு காரணம் என்ன தெரிய வந்து இப்போ இந்த 9 வயசு குழந்தை இன்னொரு குழந்தைய பெற்றெடுத்துருக்கு. சிசரியன் பண்ணி பிள்ளைய எடுத்திருக்காங்க. இதெல்லாம் பேச முடியலைங்க, எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கத்து அருவருப்பாகவும் இருக்குது, ஒரு பக்கத்து ஆத்திரமாகவும் இருக்குது. இதோட இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டில் இந்த மேம் என்ன பேசுகிறாங்கன்னா இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க பையனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க பெற்றோர்கள் இந்த குழந்தையை பற்றி கூட கவலைப்படலையா. அவங்க மயனை காப்பாற்றிருக்காங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கு இந்த பிள்ளையை கூட அவங்க பார்க்க வரவே கிடையாது. எப்படி பெற்றோராக இருந்தால் தான் மயனை காப்பாற்றுறாங்க, மகளை கர்ப்பமாக்கினவங்கள போனால் போகட்டும், மகன் எப்படியோ போட்டுன்னு விட்டுருப்பாங்க. அப்போ அவன் நல்ல வழியில் அந்த மயனை பத்திருப்பானா? நல்ல வழியில் பெறாதனால தான் இவன் சொந்த தங்கச்சியவே கர்ப்பமாக்கியிருக்கான். இதை நான் வீடியோ லைக்கு கமெண்ட் வாங்குறதுக்காக போடலைங்க. நம்ம வீட்டு ஆம்பளை பையில ஒழுக்கமாக வளர்த்தா அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளை பாதுகாப்பாக ரோட்டில் நடக்கும், தைரியமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்குறதுக்காக போடல. தயவு செய்து நம்ம வீட்டு பையன் என்ன பண்ணுறான், போகிறான், வரான், பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் இதை பார்த்தாவது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு பையனை நம்ம ஒழுக்கமாக தயவு செய்து வளர்ப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது பேச தோணலை, அழுகதாங்க வருது. எதை நோக்கி உலகம் போய்கிட்டு இருக்குன்னே தெரியல.